ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லைனுக்கு கீழே இருந்தாங்கன்னா, அதாவது இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸஸ்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ்ல ஸ்டில் நான் ஒரு டவுன் சைட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்சோ இதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அது ஒரு ரிவர்சலா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் மோர் ஆர்லெஸ்லி ஒரு டவுன் சைட் மொமெண்டமா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஸ்டில் நமக்கு எஃப்இஎஸ் அண்ட் டிஎஸ்டா வந்ததுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் கன்ஃபர்மேஷனா சொல்ல முடியும். பட் ஸ்டில் என்னோட வியூ பாயிண்ட் ஓவரால் வியூ பாயிண்ட்ங்கிறது டவுன் சைட்ல இருந்தாலும் கூட எஃப்இஎஸ் அண்ட் டிஎஸ்டா எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதை வந்து அது பார்த்துட்டு தான் நம்மளால ஏதாவது கிளியரிங் சொல்ல முடியும். ஸோ நீங்க ஹோப்ஃபுல்லி இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அந்த கிளிப்லேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நாளைக்கான மார்க்கெட்டில் நான் அகைன் ஒரு டவுன் சைட் பைஸில் தான் இருக்கேன். ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு மேலே போனாங்கன்னா, அதாவது 21,680 சம்திங் இந்த ரீஜனுக்கு மேலே போனாங்கன்னா மட்டும்தான் நான் நாளைக்கான மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நான் டவுன் சைடில் தான் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஓவராலாக என்னோட வியூ பாயிண்ட்டுமே நான் டவுன் சைடில் தான் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ரொவைடட் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டாவும் செல்லிங் சைடில் வந்துச்சுன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் செல்லிங் சைடு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நேத்திக்கான வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அண்ட் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நேத்திக்கான வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா வந்துச்சு. அண்ட் அதுவுமே ஷார்ட் பொசிஷன்ஸ் தான் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மார்க்கெட்ஸ் மேபி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு கீழே நமக்கு கிளியராக ஒரு சஸ்டிங் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக என்ட்ரி பண்ணியிருக்கலாம். அப்படி என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத கெயின் பண்ணியிருக்க முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸில் நமக்கு இந்த பாயிண்ட்ல கீழே ஒரு கேப் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த ரீஜன் கிட்ட நான் ஆக்சுவலாக ப்ரீவியஸாக சொல்லியிருந்த விஷயமே என்னன்னா, இந்த கேப்பிங் ரீஜனுக்குள்ள வந்துட்டு மார்க்கெட்ஸ் அகைன் ஒரு பம்ப் அப் அப்பர் சைடில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அண்ட் இதை நான் எக்ஸாக்ட்ல இந்த மார்க்கெட் க்ளோசிங்ல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மார்க்கெட் க்ளோசிங்ல மார்க்கெட் இதுக்கு கீழே வந்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த கேப் ரீஜன் வரைக்கும் ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது சொல்லியிருப்பேன். அண்ட் மார்க்கெட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கீழே வந்தாங்க, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாங்க. மார்க்கெட்ஸ் அங்கேருந்து கீழே தான் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் இந்த கேப்பிங் ரீஜனுக்குள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் கிட்ட வந்தாங்கன்னா மேபி இந்த ரீஜன் கிட்ட இருந்து ஒரு அக்யூமுலேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இந்த ரீஜன் கிட்ட நமக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன லிக்விடிட்டி இருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீப் எடுத்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரீஜன் நாளைக்கான மார்க்கெட்ல கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு கீழே இருக்கிற இந்த ஜோன்ஸ் விச் இஸ் 21,450 பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ரீஜன் நாளைக்கான மார்க்கெட்ல கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சைட்ல மார்க்கெட்ஸ்ல மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரீஜன் தான். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்றப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடும், இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்றப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைட்லையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்க காலில் போங்க. இதுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய பிளானா இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை தாண்டி பெருசா எதுவும் பேசுறதுக்கு இல்லை. பிகாஸ் லாஸ்ட் 2 டேஸா நம்ம பேசின விஷயங்கள் தான். அதை தாண்டி நிஃப்டி வந்து பெருசா புதுசா எதுவும் நடக்கல. அண்ட் ஃபர்தரா நம்ம டைரக்ஷன்லாம் நகர்ந்துட்டு இருக்குங்கிறதுனால நம்ம பெருசா எதுவும் பேனிக் ஆக தேவையில்லை. இப்போ இருக்கிற ரூல்ஸே தாராளமா போதும். இந்த பாயிண்ட்ஸ்ல இப்போதைக்கு நிஃப்டி ஆயிட்டு இருந்துச்சுன்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ இது நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸா. ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்றுக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகைன் இந்த பாயிண்ட் தான் குரூஷியல்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு கீழே வந்தாங்கன்னா நீங்கள் புட்டில் போகலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்டாக இருந்திருக்கும். ஸோ ஒரு டவுன் சைடு மட்டும், பட் ஸ்டில் நிஃப்டியில் இருந்த அளவுக்கு ஒரு நல்ல அக்யூரேட்டான டவுன் சைட்லாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன டவுன் சைட் அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் அப்பர் சைடு தான் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி மாதிரி ஒரு டவுன் சைடு இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட்டான ஓப்பனிங் தான். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிகாஸ் நிஃப்டியில் அந்த பாயிண்ட்ல ஒரு பர்பஸ் இருந்துச்சு, ஒரு கேப் இருந்துச்சு. பட் இந்த ரீஜன் கிட்ட அந்த கேப்பை மார்க்கெட்ஸ் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா டவுன் சைட்ல வரதுக்கு எந்த ஒரு பர்பஸும் இல்லை பேங்க் நிஃப்டி கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டா மேபி வந்துட்டு இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு. மேபி இந்த பாயிண்ட் கிட்ட டச் ஆகிட்டு அகைன் மார்க்கெட்ஸ் அப்பர் சைடு தான் போயிருக்காங்க. அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸஸ் இருக்கு. அண்ட் நேத்திக்கான வீடியோஸ்லையும் தான் சொல்லியிருப்பேன். இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு கீழே வந்துச்சுன்னா நீங்க புட்ல போங்க. ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். அகைன் மார்க்கெட்ஸ் இதே கன்சாலிடேஷன் ஃபேஸஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேல நாளைக்கான மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல போகலாம். ஐ மீன் இந்த ரீஜனுக்கு மேல சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல போகலாம். அப்படி இல்லை இங்கேருந்து மார்க்கெட்ஸ் கீழே வந்து இந்த ரீஜன் கிட்ட டச் பண்ணாங்க அப்படின்னாலும் நம்ம அகைன் இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு கால் ஆப்ஷன் சைட்ல மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பிகாஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 3 வேவ் வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தப்பு கிடையாது. அண்ட் இந்த மூவ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பீக் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு
ஒரு 2.5% கிட்ட கரெக்ஷன் வந்துட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்பர் சைடு மொமெண்டமா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் பக்கத்துல வந்தாங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் பண்ணிட்டாங்கன்னா ஆப்வியஸா நம்ம சொன்ன அனாலிசிஸ் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ மார்க்கெட்ஸ் கீழே வந்துருவாங்க. சப்போஸ் இந்த ரீஜனுக்கு அப்பர் சைடில் சஸ்டெயின் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைச்சாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ப்ராபபிளி ஒரு அப்பர் சைடு மட்டும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் அனாலிசிஸாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்ஸில். ஸோ இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஸோ இது கூட தான், இதை தாண்டி ஒன்றும் பெருசாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அகைன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த பார்க்குறேன். Until then, this is Kannan signing off from Master Trade.